அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதம் எப்படி அமைகிறது? நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதத்தில் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனினுடைய பெயர்ச்சி, அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய நல்ல மாறுதல், சூரியனின் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய நல்ல மாறுதல் மற்றும் செவ்வாயின் ஆட்சி பலம், குருவினுடைய வக்ரகதி என பல அதிரடியான மாறுதல்கள் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் சிறப்பான நேரமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. சரியாக இந்த வேளையை உறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறார். லாபத்தில் தான் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளை குரு உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சப்தமத்தில் வலம் வரக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். சனியின் அமைப்பு உறுதியாகவே நல்ல யோக பலன்களை விரைவாக உருவாக்கி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் வலுவாக வலம் வருகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக வலம் வருவதால் ராகுவின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இரட்டிப்பு லாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு விரயத்தில் கேது இருந்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது திருமறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை நீக்கி முன்னேற்றத்துடனும் தெளிவுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வு முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்திலே அவர் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறாருங்க. சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று அமைவதால் சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறார். தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து உறுதியாகவே உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த நவம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான புதன் உட்பட முக்கூட்டு கிரக நிலைகள் சாதகமாக வலம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நற்காரியங்களை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வக்ரம் பெற்றாலும் கூட லாபஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். எனவே நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு.
இந்த தருணத்தில் குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய பணிகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் செவ்வன செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனி பகவான் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை விரைவாக மாற்றிக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை சிறப்பாக எதிர்பார்க்கலாம். குட் நியூஸ் வரும் மாதமாக இந்த நவம்பர் மாதம் கிடைப்பதை காட்டிலும் திட்டவட்டமாக வெற்றியும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமைவதால் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறது. நிறுவனத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த தொழில் பொழிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழில் ரீதியாக எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். போட்டிகளை கடந்து லாபத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சிறு முதலீடு கூட பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கூட இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை வந்து சேரப்போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பல மடங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதால் வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அபரிவிதமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் நன்மையும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கூட்டணி உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் விரைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை சரியாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சிறப்பாக முன்கூட்டியே கணித்து செயல்படுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய பணலாபத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குட் நியூஸ் கிடைப்பதோடு எதிர்பாராத பல நல்ல தகவல்களும் நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாகவே வரும்.